என்ன சார் இது ஊழல்லாம் ஒரு ஒரு பிரச்சனையா சார்? வணக்கம், நான் உங்கள் விஜய் ராஜகோபாலன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய்ஸ் பிளாப்லா. நம்ம சந்தோஷம் நம்ம கையில். இன்னைக்கு பார்க்க போகிற கெஸ்ட் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 10 இயர்ஸாக வந்து அவர் பண்ண இதெல்லாம் வந்து ஒரு புக்காக எழுதியிருக்காரு. வெரி ப்ரவுட் டு வெல்கம் மிஸ்டர் ஜெயராம் வெங்கடேஷ். அரப்பூர் இயக்கத்தில் வந்து 10 வருஷமாக he has been doing social service with regard to anti corruption. சார் வணக்கம். வணக்கம். என்ன சார் இது ஊழல்லாம் ஒரு ஒரு பிரச்சனையா சார்? இதை போய் ஒரு மெனக்கெட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. சாரி, அதனாலதான் அது ஒரு புக்கோடைய பேராகவும் வந்து அதுக்காக தான் அந்த டேர்ம் யூஸ் பண்ணேன் நான். முக்காவாசி மக்கள் வந்து ஊழல் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு பக்கம் மக்கள் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஊழல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அது அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இஷ்யூலையும் இப்போ அதே மக்கள் தான் வந்து எனக்கு கரண்ட் பில் எக்கச்சக்கமா ஏறி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஸோ அந்த கரண்ட் பில் ஏறினதுக்கு பின்னாடி எப்படி வந்து ஊழல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. வீட்டுல தண்ணி பூந்துடுது, மழை தண்ணி வந்துடுது, மழை பெஞ்ச வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, ரோடு ஏறி போச்சு, ஹைட் ஏறி போச்சு. அந்த ரோடு ஹைட் ஏறி போனதுக்கு பின்னாடி எவ்வளவு ஊழல்கள் எப்படி நடந்திருக்கு, இதையெல்லாம் தான் நம்ம வந்து கடந்த 10 வருஷத்துல இந்த மாதிரி பல விதமான ஊழல்கள். ரொம்ப முக்கியமாக ஊழல்ங்கிறது ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்கள ஒரு மிகப்பெரிய அளவில் எப்படி பாதிக்குதா, அவங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அது ஒரு பிரச்சனையாங்கிறத வந்து எப்படியெல்லாம் பிரச்சனைகளை பார்க்குறோம், அதற்கான தீர்வுகள் எதை நோக்கி வேலை செய்கிறோங்கிறத எழுதியிருக்கிறோம். இது இன்னொரு பக்கம் நம்ம என்ன பார்க்கணும்னா, அரசியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் பெரும்பாலும் இந்த ஊழல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு பேசக்கூடியதையும் பார்க்குறோம். அதை அப்படி மடைமாற்றுவதை ஒரு விதமாக சமூக நீதி தான் பிரச்சனை அப்படின்னுவாங்க. பட் ஊழல் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய ஊழல் இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய சமூக நீதி. ஊழல் என்பது ஒரு சமூக அநீதி. ஊழல் இல்லாம அதனால ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிறது தான் ஒரு சமூக நீதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது. அதுதான் லீட் டு சமூக நீதி அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். ஆனால் எவ்ரிடே பேசிஸ்ல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங். ஏதோ ஒன்று ஒரு ரோடு இஷ்யூவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு இஷ்யூஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு இஷ்யூஸில் பீப்புள் அவங்களுடைய டே டைமில் அவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போவாங்க, வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு ஆட்டோ டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் அவங்களுடைய ஃப்ரீ டைமில் 10%, 20% ஆஃப் த டைம், 30% ஆஃப் த டைம் கான்ட்ரிபியூட் பண்ணி அப்படி தான் இந்த ஆர்கனைசேஷன் லாஸ்ட் 10 இயர்ஸாக we have been functioning as a voluntary organization largely. We have very few full timers. ஒரு மொத்தமே ஒரு 8-10 full timers தான் நாங்கள் வந்து by and large வந்து we have to coordinate the volunteers at different places. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் இந்த மாதிரி மட்டும் தான் ஃபுல் டைமர்ஸ். மிச்சபடி நான் உள்பட எல்லாருமே இந்த ஆர்கனைசேஷனில் we are volunteers who do this voluntarily. போபால் ட்ராஜடி எப்படி வந்து உங்களுக்கு மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஐ திங்க் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு ஸ்பார்க், ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். நம்ம மாதிரி நான் இங்கேருந்து யூஎஸ் போய் சின்சினாட்டி போய் அந்த எம்எஸ் படிச்சுட்டு இருக்கும்பொழுது அப்போதான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி போபால் கேஸ் ட்ராஜடி பற்றி ஒரு டாக் இருக்கு, கார்த்திக் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு. ஸோ போகலாம் அப்படின்னு நான் முதல்ல ஐ செட் இல்லை நான் வர முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு, இல்லை நம்ம வா, நீ இப்போ வந்து போயிட்டு நம்ம கிருஷ்ணான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஃபேமஸ், எங்களுக்கு இருக்கிற அந்த ஒரே இந்தியன் ரெஸ்டாரண்ட், அந்த முக்கியமான இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஸோ அதில் போயிட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனோம். பட் when I attended that session, அந்த செஷன் வந்து வாஸ் கம்ப்ளீட்லி என்னுடைய அந்த லைஃப் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்க வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அவங்கள 20 திஸ் டாக் ஹேப்பன்ட் இன் 2003. ஸோ கரெக்டாக 20 இயர்ஸ் முடியுது. அந்த முடிகிற டைமில் கூட சைடு எப்படி வந்து வாட்டர் இஸ் கண்டாமினேட்டட், அந்த போபால் கேஸ் ஸ்டேஜ், அந்த விக்டிம்ஸோடைய அன்னைக்கு வரைக்கும் பிறக்கிற குழந்தைகள், சில குழந்தைகள்லாம் எப்படி டிஃபார்ம்டாக பிறக்கிறாங்க, அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லும் பொழுது, தாய்ப்பாலில் கூட எப்படி விஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் பொழுது அது வந்து என்னடா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் தான் நடந்துட்டு இருக்கு, நம்ம ஏதோ ஹிஸ்ட்ரி புக்கில் கொஞ்சம் ஒரு மூலையில் படிச்சிருக்கிறோமே தவிர
நம்ம இதை பற்றிலாம் ஒரு தெரிஞ்சுக்கணும், இவ்வளவு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. நம்ம நாட்டுக்கு நம்மளுடைய லைஃபு, நம்ம அடுத்தது வேலைக்கு போகணும், இப்படி தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஏன் இதை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். பேசிக்கலி அந்த ஒரு நெருடல்னு சொல்லுவோம், ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்து குத்திக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சுது அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லேருந்து. ஸோ அதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தது, டு கெட் இன் டு சோஷியல் ஒர்க். நம்ம ஏதாவது பண்ணணும், நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்மளோட ஃப்ரீ டைமில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த மாதிரி இப்போ இந்தியாவிலேருந்து வந்து பேசக்கூடிய சில சோஷியல் ஆக்டிவிஸ்ட் செஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இங்கே யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ நாங்கள் ஃபோன் பண்ணி பேசி அவங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அங்கேருந்து வந்து பேசுவோம். ஸோ அக்ரிகல்ச்சரில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி வெவ்வேறு எஜுகேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அது எப்படி போயிட்டு இருக்கு. அப்போ நான் பிரேக்கில் வருவேன், 1 month பிரேக்கில் வரும் பொழுது போயிட்டு அந்த மதுரையில் போய் திருமங்கலமில் போயிட்டு விசிட் பண்ணேன். ஸோ அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அந்த ஒரு கிரேட் 4 சில்ட்ரன், மால்நரிஷ்டு சில்ட்ரனை போய் அவங்க வந்து கண்டுபிடிச்சி, ஒவ்வொரு கிராமமாக கண்டுபிடிச்சி அவங்கள வந்து மால்நரிஷ்மெண்ட்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இங்கே திருமங்கலம் கிட்ட சயின்ஸ் ஃபாரம் மோடில் சில பீப்புள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை போய் விசிட் பண்ணும் பொழுது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவங்களுடைய வேலையை விட்டுட்டு ஃப்ரீ டைமில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எக்கனாமிக்கலாக தேவர் நாட் ரொம்ப வெல் டு டூலாம் கிடையாது, பிலோ மிடில் கிளாஸ் தான் அவங்க. இருந்தாலும் அவங்களோட ஃப்ரீ டைமில் போயிட்டு எப்படி அவங்க வந்து அந்த கிராமத்து மக்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது எல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ அதான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் தென் ஐ டிசைடட், சரி நம்ம வந்து இட் இஸ் மச் பெட்டர் ஃபார் அஸ் டு கம் பேக் அண்ட் ஃபார் மீ டு கம் பேக் அண்ட் டூ சோஷியல் ஒர்க் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். லாஸ் ஏஞ்சல்ஸில் போயிட்டு ஒர்க் கிடச்சி. eventually I had decided that I wanted to anyway come back and do social work அப்படின்னு சொல்லிட்டு. அக்ரிகல்ச்சரில் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸோட ஒர்க் பண்ணேன். எப்படி அக்ரிகல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட்? அதான் அங்கே யூஎஸ்ல நான் பேசிட்டு இருக்கும்போது அப்போது நிறைய அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஆட்களோட அந்த இஷ்யூஸ் சம்மந்தமாக நான் கனெக்ட் ஆனேன். ஸோ நிறைய படிக்க ஆரம்பித்தேன் அதை பற்றி. ஸோ ஃபார்மர்ஸ் சூசைட்ஸ் வந்து அப்போ மேஜராக இருந்தது at that point of time, if you remember. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இஷ்யூவாக இப்போ இருந்தது. ஆல்மோஸ்ட் லேக்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து அந்த 15-20 இயர்ஸில் சூசைட் பண்ணியிருந்தாங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து மல்டிபிள், உங்களுக்கு சீட்லேருந்து ஆரம்பித்து கடைசியில் மார்க்கெட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு இருந்தது. இட் வாஸ் க்ரஷிங். ஸோ அந்த இஷ்யூவில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால சரி நான் சில கிராமங்கள்லாம் நானே கூட கொஞ்சம் ஃபார்மிங்லாம் ட்ரை பண்ணி, அப்புறம் கொஞ்சம் சில வில்லேஜஸில் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸோட, திருச்சியில் லால்குடி பக்கத்தில் அந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் ஃபார்மர்ஸோட உட்காந்து எப்படி எஸ்ஆர்ஐ மாடிஃபைடு சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் மெத்தடு, எப்படி வர்மி கம்போஸ்ட் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு செட்டப் பண்ணி அந்த கிராமத்துக்கே இருக்கிற மாதிரி ஃபீட் பண்ணுற மாதிரி ஆர்கானிக் கம்போஸ்ட் எப்படி ஒரு மாடல் கொண்டு வர முடியும், அந்த மாதிரி சில கிராமத்தில் பண்ணோம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அல்டிமேட்லி எனக்கு வந்து என்னென்னா இந்த 2 இதுலேயுமே whenever there is ஒரு NGO மாடலில் we can do certain amount of work. பட் கொஸ்டின் என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட் வித் ஹியூஜ் மிஷினரி. ஸோ ஒரு 3 lakh 4 lakh crore பட்ஜெட் ஒரு கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு எடுத்திங்கன்னா. அண்டு அவங்களுடைய மிஷினரி அவ்வளோ ஹியூஜாக இருக்கும்போது அதில் நடந்த நிறைய முறைகேடுகள் வந்து நான் கண்ணு முன்னாடி பார்க்குறேன் இந்த ஒவ்வொரு இதுலேயும். இப்போ நான் விவசாயி இது பண்ணும்போது அவங்களோட ஸ்கீம்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு பவர் டில்லர் அப்படிங்கிறது வந்து மிக ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மானியம் அதிகம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு தனியாக மானியம் வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட் வந்து இருந்தது. ஆனால் அந்த பவர் டில்லர் அவங்களுக்கு போயே சேரலை கடைசியில். அது நாங்கள் எடுத்து ஒரு ஆடிட் மாதிரி பண்ணி பார்த்தா அது எல்லாமே அந்த ஊரில் இருக்கிற பெரிய ஒரு பொலிட்டீஷியனோட லேண்ட், அக்ரிகல்ச்சரல் லேண்டோ இல்லை ரொம்ப ஜமீன்தார் மாதிரி இருக்கிற அவர் வந்து இவங்க பேரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அவங்க நிறையா எடுத்துக்கிறதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது தான் சரி, அப்போ இந்த மாதிரி முறைகேடுகள்லாம் யார் கொஸ்டின் பண்ணுவா? ஸோ நான் அப்போ வந்து சரி நம்ம இந்த ஒர்க் பண்ணுறோம், நம்ம இந்த ஒர்க் பண்ணலாம், வேறு யாராவது கொஸ்டின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சொல்லலான்னு பார்த்தா அந்த மாதிரி யாரும் பெருசாக இல்லை. கொஸ்டின் பண்ணி கேள்வி கேட்டு இந்த மாதிரி முறைகேடுகளை வந்து ஒரு ஆதாரத்தோட, ஒரு எவிடன்ஸோட, டேட்டாவோட எடுத்துகிட்டு வந்து பண்ணக்கூடியவங்க யாருமே இல்லாமல் வந்தது. ஸோ அப்போ தான் வந்து அப்போ கேள்வி கேட்குறதுங்கிறது நம்ம கேட்டாகணும். ஆனால் தனியாக கேட்குறதுக்கு பயங்கர பயம். என்ன நம்ம வந்து தனியாக எப்படி கேட்க முடியும்? தனியாக கேட்டாங்கன்னா நம்ம அப்புறம் தான் வந்து ஒரு மூமெண்ட்டாக தான் இதை கேட்க முடியுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு வந்த பாயிண்ட் வந்து அதுதான். ஸோ ஒரு மூமெண்ட்டாக தான் கேட்க முடியும். அந்த மூமெண்ட்டுடைய ஒரு விடையாக தான் இந்த அரப்போர் இயக்கம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ நான் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வி ஸ்டார்டட் இன் August
2015. ஃபர்ஸ்ட் வந்து வி ஸ்டார்டட் வித் அப்போ தான் லோகாயுக்தா எப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் ஒன்று வெளியே கொண்டு வந்து பண்ணுறதை விட தெர் வாஸ் அ கரப்ஷன் வேறு நாங்கள் வெளியே கொண்டு வந்து பண்ணோம். எங்கள் மேலே பயங்கரமாக அட்டாக் வந்தது. ஸோ அந்த அட்டாக் மூலமாக வி வர் ஏபிள் டு சால்வ் தட் இஷ்யூ. அதுதான் அந்த ரோட் கரப்ஷன். ஏன்னா ரோடுங்கிறது தான் உங்களுக்கு தெரியும், ரோடுன்னா கரப்ஷன்னாலே இன்னைக்கு பீப்புள் எதோட அசோசியேட் பண்ணுவாங்கன்னா ரோடோட அசோசியேட் பண்ணுவாங்க. நம்ம ரோடெல்லாம் பாரு எவ்வளோ மோசமாக இருக்குது, ரோடெல்லாம் அவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு. ஸோ ரோட்டில் வந்து நாங்கள் அதுவும் அகெயின் அந்த ஃப்ளட்டுனால தான், ஃப்ளட்டுக்கு அப்புறம் வந்த நாலேஜ் தான். அந்த ஃப்ளட்டில் வந்து வி கோ அண்ட் மீட் பீப்புள். ஒருத்தங்களாம் சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்குள்ளே தண்ணி போயிருக்கு, ஏங்க உங்கள் வீடு இவ்வளோ கீழே இருக்குது ரோடு மேலேருந்து அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க நான் தான் இந்த ஏரியாலே முதல்ல வீடு கட்டிட்டு வரேன், நான் வந்தபோது ரோடு கீழே இருந்தது, வீடு மேலே இருந்தது, 3 அடி மேலே இருந்தது. ஆனால் ரோடு மேலே ரோடு போட்டுட்டு இன்னைக்கு ரோடு மேலே போயிடுச்சு, எங்கள் வீடு கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக கான்ட்ராக்டில் இப்படி தான் இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ அப்போ எனக்கு டெண்டர் சிஸ்டம்னா என்னென்ன 2016 டெண்டர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும், இல்லை அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாக்டாக தெரியாது. பட் அதுக்கு பிறகு தான் நாங்கள் போய் அந்த இந்தியன் ரோட் காங்கிரஸ் கைட்லைன்ஸ்லேருந்து எப்படி ரோடு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்க்கும்போது தான் ஒரு நியூ ரோடு ஃபார்ம் பண்ணும்போது தான் அவங்களால ஹைட் ஏற்ற முடியும். பட் ஒன்ஸ் எக்ஸிஸ்டிங் ரோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸிஸ்டிங் ரோடை ரீலே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த டாப் லேயரை ரிமூவ் பண்ணிட்டு தான் தென் டாப் லேயர் போட முடியும். ஸோ அந்த ரோடோட ஹைட்டை வந்து தே கான்ட் இன்க்ரீஸ். ஸோ அப்படி தான் ரோட் காங்கிரஸ் கைட்லைன்ஸ்லேருந்து எல்லாம் இருக்கும்போது தென் வி வெண்ட் அண்ட் ஸ்டார்டட் கேம்பெயினிங் வித் கார்பரேஷன்கிட்ட போய் கேட்குறோம், ஏங்க இந்த மாதிரி ரோடு ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க வந்து த ரியாக்ஷன் தட் தி கேவ் வாஸ் தட் இல்லை நாங்கள் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போடுவோம், அந்த மாதிரி ஏதாவது கான்ட்ராக்டர் எடுக்காமல் போட்டாருன்னா நாங்கள் வந்து அவருக்கு பணமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சார் பணம் கொடுக்குறீங்களோ இல்லையோ ஐடி ஏறி போயிடுது, அதுவே எங்கள் சிட்டிசன்ஸ்க்கு எனிவே டேமேஜஸ் டன், அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுக்கலங்கிறது செகண்டரி ஆகிடுது. ஸோ நீங்கள் வந்து யூ ஹேவ் டு என்ஷூர் அந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆகாதது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரோடு வந்து போடுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த எஸ்டிமேட்டில் வந்து போடுறதுக்கு 100 ரூபா ஒரு யூனிட்டுக்கு, அதே மாதிரி தோண்டி எடுக்கிறதுக்கு 100 ரூபான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு தோண்டி எடுக்கிறதுக்கு 100 ரூபா ஒரு யூனிட்டுக்கு, போடுறதுக்கு ஒரு 100 ரூபான்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா கார்பரேஷன் சேஸ் 200 ரூபா, 100 ரூபா ப்ளஸ் 100 ரூபா 200 ரூபா ஒரு யூனிட்டுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா கான்ட்ராக்டர் எப்படி கொட்டேஷன் கொடுக்குறாருன்னா அந்த கொட்டேஷனை பார்க்கும்போது தான் எங்களுக்கு பெரிய ஷாக். அந்த ஆர்டிஐயில் வாங்கி 10 ரூபா அவர் தோன்றதுக்கு கொடுக்குறாரு, போடுறதுக்கு 190 ரூபான்னு கொடுக்குறாரு. அப்போது கான்ட்ராக்டர் என்ன சொல்கிறாரு, மொத்தமாக 200 ரூபா தான், கார்பரேஷனும் 200 ரூபா சொல்லுது, நாங்களும் 200 ரூபா தான் சொல்கிறோம், மார்க்கெட் ரேட்டோட 1 ரூபா கூட கூட கிடையாது. பட் அதுக்கப்புறம் நீங்கள் அது உள்ளே போய் பார்க்கும்போது இந்த 10 ரூபா 190 ரூபா 10 ரூபா ஐட்டமாக அவர் போடலை, அவர் தோண்டலை, பேசிக்கலி தோண்டலை, போட மட்டும் போட்டுடுறாரு. இன்ஜினியர் சேஸ் நான் தோண்டாததுக்கு நான் 1 பைசா கொடுக்க மாட்டேன், தோண்டாததுக்கு 1 பைசா கொடுக்க மாட்டேன், எவ்வளோ கொடுக்க மாட்டாங்கன்னா 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க, 190 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க, போட்டதுக்கு 190 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. 100 ரூபா தான் அதோட வேல்யூ. ஸோ 100 ரூபா வேல்யூ உள்ள பொருள் 190 ரூபாய்க்கு அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் 100 ரூபா பொருளை வெறும் 10 ரூபான்னு அண்டர் கோட் பண்ணி அதில் அந்த இன்ஜினியருடைய அந்த கூட்டு சதி அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா அவருக்கு நெகோசியேஷன் ஒன்று பண்ணணும். அஃபீஷியல்ஸ் வந்து நெகோஷியேட் பண்ணி இது தப்பாக இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும், இவ்வளோ அண்டர் கோட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓவர் கோட்டட் ஐட்டமில் இப்போ பிட்டுமென் தார் ரோடு எடுத்திங்கன்னா அந்த தார் போடுற ஐட்டமுக்கு அவங்க டபுள் த ரேட் கோட் பண்ணியிருந்தா கூட, இப்போ 100 ரூபாய்க்கு பதில் 190 ரூபா கோட் பண்ணியிருந்தா கூட அதில் 1 ரூபா கூட குறைக்கல நெகோசியேஷனில். ஆனால் 100 ரூபாய்க்கு பதில் அவரே 10 ரூபா தான் சொல்லியிருக்கிறாரு, அதை நெகோஷியேட் பண்ணி குறைச்ச மாதிரி 1 ரூபாய்க்கு குறைக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் we found tenders. We showed how officialsக்கு வந்து even before tender is awarded they know very well இவங்க இந்த ஐட்டம் பண்ண போறது இல்லை, அதுலேயும் இருக்கிற ஏதோ கணக்குக்கு நான் நெகோஷியேட் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் ஓவராலாக குறைச்சேன்னு கணக்கு கம்மிக்கிறதுக்காக இவங்க அதுவும் எதில் குறைச்சிருக்கிறாங்கன்னு இந்த அண்டர் கோட்டட் ஐட்டமில் குறைச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வி ஃபவுண்ட் அவுட். அப்போ இதனால தான் வந்து அதுலேயும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஈவன் அந்த அமௌண்ட்டை கொடுக்கல இல்லையா, அந்த 10 ரூபா அமௌண்ட்டை கொடுக்கல இல்லையா, கொடுக்கலன்னா ஆல் திஸ் ரன்ஸ் இன் டு க்ரோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெண்டரில் என்ன ஆச்சுன்னா 20 கோடி ரூபாய்க்கு இல்லை இன்ஃபேக்ட் 18 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா நிப்பாட்டி வச்சுட்டாங்க.
அந்த 2 கோடியையும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வேற இப்போ இவர் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு 2 கோடி ரூபாயை சேமித்து விட்டார். எனவே பக்கத்தில் இருக்கக்கூடிய சில சாலைகள்லையும் வந்து பள்ளமாக இருக்கு, சரியா ரோடு இல்லை, அதுல தார் ரோடு போடுறதுக்கு டெண்டரே இல்லாம அந்த 2 கோடி ரூபாயையும் இவருக்கே கொடுத்துடலாம்னு சொல்லி அந்த 2 கோடியும் கொடுத்துடுறாங்க. ஸோ இட் இஸ் நாட் தட் அந்த 10 ரூபீஸை வந்து இவங்க வந்து பண்ணல, அதையும் வந்து eventually they gave it for laying அந்த டாப் லேயர் போடுறதுக்கு, பிட்டுமன் போடுறதுக்கு, அதுவும் டபுள் த ரேட்ல இட் கோஸ். அவங்க பட் எப்படி அந்த மாதிரி கொடுக்க முடியும்? எது என்ன அந்த வர்க் எக்ஸ்ட்ரா வேற ஒரு ரோடுக்கு நாட் ஃபார் திஸ் பக்கத்துல இருக்கிற சில ரோட்ஸும் இந்த மாதிரி இருக்கு. கிவன் தட் ஆல்ரெடி டெண்டர்ல நாங்க இந்த ரோட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டோம், அதுவுமே வயலேஷன், அந்த மாதிரி கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி தென் அதுக்கும் நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணோம். அந்த மாதிரி நீங்க ஜஸ்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிடலாம், நியூ ரோட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கார்பரேஷன்ல ஸ்டாப் பண்ணோம். பட் திஸ் என்டையர் திங் ஒரு பக்கம் வெளியே கொண்டு வந்தோம். ரெண்டாவது அதுல நடந்த கார்டல். இது கொஸ்டின் என்னன்னா, எல்லா கான்ட்ராக்டர்ஸும் இப்படி பண்ண முடியாதுல்ல. there will be a few contractors who will follow this model, but there will also be contractors who will be genuine, who will want to do genuine work. அப்போ ஏன் வந்து காம்படிஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது we found out அந்த கார்டல் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அந்த கார்டலே எப்படி ஒர்க் ஆச்சுன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அம்மா பையன், இந்த மாதிரி தான் அவங்க டெண்டர் போடுறது. Like there was a company called KCP Vardhan Constronics. அந்த ஒரு கம்பெனியோடைய ஓனர் was the son of இன்னொரு கம்பெனியோடைய இன்னொரு பிட்டரோடைய. ஸோ 2 பிட்டர்ஸும் ஆர் ஒன் அண்ட் த சேம், வேற வேற பேர்ல. இன்னொரு 2 கம்பெனி பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இன்னொரு 2 கம்பெனி பாத்தீங்கன்னா பிரதர்ஸ். சோ இந்த மாதிரி பிட்டர்ஸ் வந்து யார் முன்னாடியே டிசைடட் இவர்தான் L1 ன்னு சொல்லிட்டு. அப்போ மிச்சவங்களை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண விடாம பண்றாங்க அப்படின்னா, இது ஆன்லைன் டெண்டரா இருந்தா கூட they have something called the missionary certificate ஒன்று வச்சு, அந்த சர்டிஃபிகேட்டை வந்து இன்ஜினியர் கிட்ட போய் தான் வாங்கணும், வாங்கி அதை அப்லோட் பண்ணணும் ஆன்லைன்லன்னு வச்சிருக்காங்க. அப்போ அந்த இன்ஜினியர்கிட்ட போகும்போது அவர் வந்து சேஸ் இல்லைப்பா, இது வந்து இந்த டெண்டர் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு இந்த ஆட்களுக்கு, அப்போ உனக்கு மிஷினரி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. திஸ் இஸ் ஹவு தே ரெஸ்ட்ரிக்ட் அதர் பிட்டர்ஸ் ஃப்ரம் பார்ட்டிசிபேட்டிங். ஜென்யூன் பிட்டர்ஸ் வரவங்களை பார்ட்டிசிபேட் பண்ண விடாம பண்றதுக்கு தே ஹேவ் திஸ் பிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இந்த என்டையர் திங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத கொண்டு தான். அண்ட் டு டாப் இட் ஆல், அந்த எவிடன்ஸை வந்து எப்படி ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்னா, we got the IP address from which these bidders uploaded. எந்த IP அட்ரஸ்லேருந்து இவங்க வந்து பிட் அப்லோட் பண்ணாங்க அப்படிங்கிறத நாங்கள் ஆர்டிஐயில் வாங்கி we found, இப்போ அம்மா பையன், அந்த பையன் கம்பெனிலே வேலை பார்க்குற மேனேஜர் இன்னொரு கம்பெனி வச்சிருக்காரு அவர், அந்த 3 கம்பெனியும் ஒரே கம்ப்யூட்டர்லேருந்து தான் பிட் அப்லோட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ஒரே கம்ப்யூட்டர்லேருந்து தான் பிட் அப்லோட் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் ஒன் அண்ட் த சேம் பர்சன் ஹூ இஸ் பிட்டிங் இன் 3 different names. 3 different பேர்ல ஒரே ஆளு தான். பட் 3 செப்பரேட் லீகல் என்டிட்டிஸா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? அதான் 3 செப்பரேட் லீகல் என்டிட்டிஸ் அவங்க. அது உங்களுக்கு அப்போ இதுவாகாதே? 3 செப்பரேட் they can manage, அது மாதிரி பண்ணலான்ற மாதிரி இருக்கு இல்லையா? 3 different legal entities are 3 separate legal entities are இருந்தா they can tender act உடைய primary point என்னன்னா, there should be healthy competition. அதுதான் objective உடைய main part. So competition அப்படிங்கிறது இருக்கணும். அப்ப competitionங்கிறது எப்போ இருக்கும்னா, நீங்க கோட் பண்ண போற ரேட் எனக்கு தெரியக்கூடாது, நான் கோட் பண்ண போற ரேட் இவருக்கு தெரியக்கூடாது. அப்ப அப்படி இருந்தா தான் அதுக்கு பேர் healthy competition. அப்பதான் அது bidding. அப்ப நாங்க என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, 3 பேரும் ஒரே பர்சன் தான், ஒரே ஐபி அட்ரஸ்ல இருந்து தான் அடுத்தடுத்து 10 minutes கேப்ல ஒரே கம்ப்யூட்டர்ல இருந்து அப்லோட் பண்றாங்கன்னா, இட் இஸ் ஒன் அண்ட் த சேம் பர்சன் ஹூ இஸ் சிட்டிங் அண்ட் டூயிங் இட். அண்ட் எப்படி அவங்க ரிலேட்டட் டு ஈச் அதர், அம்மா பையன் இந்த மாதிரி தான் வந்து இருக்கு தேர் ஆபரேட்டிங் அப்படிங்கறது. So that is how we proved the collusion of அதுக்கப்புறம் அதோட அவுட்கம் என்ன, அந்த இதனால ரிசல்ட் என்னன்னா, how we showed மார்க்கெட் ரேட்டோட எப்படி ரொம்ப ஹையா இவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க லாஸ் ஆச்சுன்னு. சரி, ஒரு பக்கம் வந்து லீகலா ஃபாலோ பண்றோம், லீகலா அதுல எஃப்ஐஆர் ஃபைல் ஆகி இன்னைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகிற ஸ்டேஜுக்கு இட் ஹஸ் கம். ஸோ சார்ஜ் ஷீட் இஸ் ரெடி. இன்ஃபேக்ட் 2 சார்ஜ் ஷீட்ஸ் ஆர் ரெடி. அதில் இன்னும் ஒரு 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு சாங்ஷன்லாம் வாங்குறதுக்கு இட் இஸ் தேர் அவைட்டிங்.
பட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு நேம்டு. எஸ், குட். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நார்மலா அதிகாரிகளை விட்டுருவாங்க. ஸோ இதுல வந்து 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர், மினிஸ்டர் உள்பட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் உள்பட அஃபீஷியல்ஸ் இன்ஜினியர்ஸ் உள்பட நிறைய பேர் ஆர் நேம். ஸோ இட் வாஸ் அ லாங் லீகல் பேட்டில் ஃபார் அஸ். இன்ஃபேக்ட் வந்து அந்த கோர்ட்டில் நாங்கள் ஆர்கியூ பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் வந்து ஃபார்மர் அட்டார்னி ஜெனரல்லேருந்து எல்லாரும் வந்தாங்க கரப்ஷன் பண்ணவங்களுக்கு வாதாடுறதுக்கு. பட் வந்து நம்ம சைடில் வந்து ஒன்லி ஃபேக்ட்ஸ் வேர் தேர். எங்களோட அட்வொகேட் வந்து எங்ககிட்ட ஃபீஸ் கூட வாங்காம, பட் he did an excellent job of presenting these facts. அப்ப அது வந்து ஒரு பக்கம் சாட்சி சச்சுவன். பட் இன்னொரு பக்கம் we always feel as a movement நம்மளோட மெயின் ரோல் வந்து இதை வந்து மக்கள் மத்தியில எடுத்துட்டு போய் அந்த சேஞ்சை கொண்டு வரணும். மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த நேரத்தில் 2019 நிறைய இடங்கள்ல நாங்கள் தொடர்ந்து போஸ்ட் போட்டு தொடர்ந்து இதை பற்றி மீட்டிங்ஸ் நடத்தி பேசி நிறைய ரெசிடென்ட் அசோசியேஷன்ஸில் போய் அங்கெல்லாம் போய் நாங்கள் வந்து மீட்டிங்ஸ் நடத்தியே இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். மொட்டை மாடி மீட்டிங்னு நடத்தினோம். மொட்டை மாடி மீட்டிங்லாம் நடத்தி டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் போயிட்டு எப்படி வந்து நீங்கள் ரோடுனா அவங்க வந்து தோண்டி இப்போ மக்களுக்கு சொல்லுங்க சார், மக்களுக்கு சொல்லுங்க வாட் தே ஷுட் டு. ரோடு போடுறாங்கன்னா வாட் தே ஷுட் டு டு அதை ரோடு போடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து அந்த ரோட்ல இருக்கக்கூடிய என்னெல்லாம் ஐட்டம்ஸ் போடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா ஒன் திங் தட் தே குட் டூ இஸ் தே கேன் ஆக்சஸ் த லுக் அட் த டெண்டர் டாக்குமெண்ட்ஸ் டெண்டர் வெப்சைட்டில். அது சம்டைம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் பீப்புளுக்கு. பட் அட்லீஸ்ட் சர்டைன் திங்ஸ் தட் தே ஹேவ் டு என்ஷூர். ஒன்று வந்து என்னென்னா அவங்க ரோடு ஹைட்டை ஏற்றக்கூடாது, ரோடை தோண்டி தான் பண்ணணும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். ஸோ 4 சென்டிமீட்டர் தோண்டி 4 சென்டிமீட்டர் போடணும். இதுதான் ஜென்ரலாக கார்பரேஷன் கொடுக்குற கான்ட்ராக்ட். 4 சென்டிமீட்டர் தோண்டிட்டு 4 சென்டிமீட்டர் போடணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க வந்து நிறைய நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா ஸ்க்ராட்ச் மட்டும் பண்ணிட்டு ஒரு 1/2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் தோண்டிட்டு 4 சென்டிமீட்டர் போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து பயங்கரமாக ஏறி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஏறும். அதனால ஸோ அந்த போடும் பொழுதே நீங்கள் அந்த இடத்துல நின்று ஜஸ்ட்டு நாங்கள் போடுறத அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னாலே நிறைய ரோட்ஸில் நாங்கள் அதான் பண்ணுவோம். நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க, சிட்டிசன்ஸ் 4 பேர் அப்சர்வ் பண்ணுறாங்க ரோடு போடுறாங்க அப்படின்னாலே அவங்க ஒழுங்காக எடுப்பாங்க. கார்பரேஷனுடைய கம்ப்ளைண்ட் நம்பர் இந்த மாதிரி மில் பண்ணுறாங்க ஆனால் சரியாக மில் பண்ணல அப்படிங்கிறத யூ கேன் கம்ப்ளைண்ட். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் கோஸ் டு த ஏஇ இமீடியட்டாக. ஸோ நீங்கள் இதர் ஏஇ நம்பர் இருந்தாலும் லோக்கலி நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். பட் பெஸ்ட் இஸ் டு கம்ப்ளைண்ட் இன் நம்ம சென்னை ஆப் ஆர் 1913 இந்த மாதிரி சரியாக மில் பண்ணல அப்படிங்கிறது. ஸோ அந்த மில்லிங் ப்ராசஸை வந்து அவங்க சரியாக பண்ண வச்சு ரோடு போட வைக்கிறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அகெயின் அந்த ரோடு போடுறதுமே வந்து அவங்க அந்த ரோடு ரோலர்லாம் இப்போ 4 சென்டிமீட்டர் போடணும்னா ஜென்ரலாக 5-6 சென்டிமீட்டருக்கு போட்டு நல்ல ரோடு ரோலரை போட்டு அவங்க காம்பேக்ட் பண்ணுறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அந்த ரோடு ரோலர்லாம் சரியாக நிறைய இடங்களில் பண்ணுறது கிடையாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேப்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மழை வந்தாலே உங்களுக்கு வந்து அதை பேத்துட்டு வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து சிட்டிசன்ஸ் வந்து கேன் அப்சர்வ். இது நம்ம தவற விட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குது அப்படின்னா இன்னைக்கு சிட்டி ஃபுல்லாக ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ரோடோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எவ்வளவு டிஃப்ரெண்ட் திங்ஸ் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் நிறைய இடங்களில் பார்ப்பீங்க நல்ல ஃபுட்பாத் இருக்கும். அந்த ஃபுட்பாத்தை உடச்சி திரும்ப ஹைட் ஏற்றி ஃபுட்பாத் போடுவாங்க. அது ஏன் ஹைட்டை ஏற்றி ஃபுட்பாத் போடுறாங்கன்னா ரோடும் ஃபுட்பாத்தும் ஒரே லெவலுக்கு வந்துடுது ரோடு ஹைட்டை ஏற்றுறதுனால. இப்போ ஃபுட்பாத்தும் ஒரே லெவலில் இருந்தால் வண்டிகள்லாம் ஃபுட்பாத்தில் போவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 வீலர்ஸ்லாம் நிறைய இடத்துல ஃபுட்பாத்தில் போவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஃபுட்பாத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ஃபுட்பாத்தோட ஹைட்டை ஏற்றுவாங்க. ஸோ ஃபுட்பாத்துக்கு யூ ஆர் கிவிங் அனதர் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் அந்த இபி பாக்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இபி பாக்ஸ் வந்து ஜென்ரலாக ஃபுட்பாத்லேருந்து ஒரு ஹைட்டில் தான் வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஃபுட்பாத் ஹைட் ஏறி அந்த இபி பாக்ஸ் கீழே கிரவுண்டு கிட்டே வந்துடும். அப்போ அது வந்து நாளைக்கு ஏதாவது மழை வந்ததுன்னா ஷாக் அடிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி இபி பாக்ஸை ஏற்றுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக இந்த ரோடு ஹைட்டாக இருக்குது, பக்கத்து ரோடு பள்ளமாக இருக்குன்னா இந்த ரோட்லேருந்து இந்த ரோடுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடும். அப்போ இந்த பள்ளமாக இருக்கிற ரோட்லேருந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்க பக்கத்தில் இருக்கிற வாட்டர் பாடிக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் டிசைனாக இருக்கும். பட் என்ன ஆகும்னா அந்த ரோடோட ஹைட்டை ஏற்றிடுவாங்க. தென் இந்த ரோடு கீழே இருக்கும். அப்போ மழை வந்தால் தண்ணி எல்லாம் இந்த ரோடுக்கு வரும். நவ் தே வில் சே அப்போ இந்த ரோடுக்கு ஒரு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ரோடுக்கு. ஸோ நீங்கள் ஒரு ரோடு ஹைட்னால எவ்வளவு எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து நடக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள்.